கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்தில் 24ஆம் வாரத்தில் இன்று வியாழக்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். இன்றைய வார்த்தையை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, விசேஷமாக இன்று நாளிலே அவர் பரிசேயருடைய வீட்டுக்கு உணவருந்து செல்லுகின்ற பொழுது பந்தியிலே அமர்ந்து உணவு அருந்துகின்ற பொழுது பாவியான ஒரு பெண் தன்னை வந்து தன்னுடைய கூந்தலை அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரால் துடைத்து கழுவுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்திலே பரிசேயர்கள் அதனை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற போது அவர்கள் அதனை எவ்வாறு பார்க்கின்றார்கள்? இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய செயல்கள் எனக்கு முக்கியம் அல்ல, அவசியம் அல்ல, மாறாக உள்ளார்ந்த ரீதியாக நீங்கள் எவ்வாறு எனக்கு உகந்தவர்களாக இருக்கின்றீர்களோ, நீங்கள் பாவிகளாக இருந்தாலும் என்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் உங்களுக்கு அமைதியை, உங்களுக்கு ஒற்றுமையை தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம்? உண்மையாகவே எங்களுடைய செயல்கள் நூடாக நாங்கள் மற்றவர்களை தீர்ப்புக்கு இடுகின்றோமா? நாங்கள் எங்களுடைய பாவங்களே பிணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதனை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அதற்கு நாங்கள் பாரம் கொடுத்து கொண்டே வாழ்ந்து கொண்டு வருகின்றோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு இன்றைய இறை வார்த்தை எங்களை அழைக்கின்றது. குடும்பங்களிலும் சரி, சந்தோஷம் இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல், கருணை பொறுமை இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த குடும்பத்திலே இருக்கின்ற சிக்கல்கள் என்ன, துன்பங்கள் என்ன, துயரங்கள் என்ன, எது அவர்களுக்கு தடையாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் வீட்டிலே காணப்படுகின்ற சில பொருட்களாக இருக்கலாம். இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையை சரியாமல் கொடுக்காமல், இறைவனுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சிலைகளை சரியான முறையிலே வைக்காமல், அதனை சரியான முறையிலே பாதுகாக்காமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவருடைய பிரச்சனைகள், துன்பங்கள் அதிகரித்து கொண்டே போகும் ஒழிய அதற்கு தீர்வு காண முடியாது. காரணம், அவர்கள் பார்க்கின்ற விதம் அவ்வாறாக இருக்கின்றது. எனவே இன்றைய இறை வார்த்தை அழைத்து நிற்கின்றது. உள்ளார்ந்த ரீதியாக நாங்கள் மாறுகின்ற பொழுது, உள்ளார்ந்த ரீதியாக எங்களுடைய உள்ளங்களை இறைவனுக்கு கொடுக்கின்ற பொழுது இதை முழுமையாக இறைவன் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு, விசுவாசோடு வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக.